தன்னுடைய வீட்டின் மீதான தாக்குதலுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. அதற்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் நினைத்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவரும் அதற்கு காரணம் என்கிற குற்றச்சாட்டை மீண்டும் சவுக்கு சங்கர் முன்வைத்திருக்கிறார். நம்மோடு அதிமுகவிலிருந்து வழக்கறிஞர் இன்பதுரை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களிலே சட்டம் ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்குகின்ற வகையிலே இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றன. உங்கள் பார்வை? அதாவது இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் இது இதயம் இருக்க வேண்டிய இடத்துல இரும்பு குடோனை வாடகைக்கு விட்டிருக்கிறவர்கள் நடத்தும் ஆட்சி. இது மூளை இருக்க வேண்டிய இடத்தில் முப்புதர்கள் மண்டி கிடப்பவர்களிடமிருந்து வேற எதை எதிர்பார்க்க முடியும்? ஒரு கருத்தை எதிர்கருத்தால் எதிர்கொள்ளலாம். ஜனநாயகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இப்ப சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த இந்த அநியாயம் என்பது இந்த அரசினுடைய புகழை மணக்க செய்வதாக இருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கடந்த முறை கூட சொன்னேன், அதாவது எல்லாருக்கும் பாதுகாப்பு யாருன்னா காவல்துறை தான். ஆனால் ஹிட்லருடைய காவல்துறை ஒண்ணு இருந்தது, ஜெட்ஸபோன்னு ஒரு காவல்துறை இருந்தது. இந்த காவல்துறை என்னன்னா, அரசை எதிர்த்து பேசுகிறவர்களை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட காவல்துறை. தமிழக காவல்துறை இப்பொழுது ஜெட்ஸபோவாக மாறிவிட்டது என்று நான் கூறி வருகிறேன். இந்த கழிவறை ஊழல்னு ஒண்ணு இருக்கு மாநகராட்சியில. அதாவது கிட்டத்தட்ட 790 கோடி அளவுக்கு அந்த ஊழல் நடைபெற்று இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதை பற்றி அவர் குறிப்பிட்டார், அவர் குறித்து பேசினார் என்று கூறப்படுகிறது. சவுக்கு சங்கர் அதை பேசினோடனே அந்த கழிவறையில் நாற்றமடிக்கும் ஊழலை அவர் பேசக்கூடாது என்பதற்காக இந்த கழிவுகளை கொண்டு முற்றுப்புள்ளி வைக்க பார்த்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த ஆட்சியினுடைய புகழ் உலக அளவுல பரவும். அதுல எந்த நம்பிக்கை, அந்த புகழ் மணக்கும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நாற்றமடிக்கிற செயலை இது செய்திருக்கிறது. ஜனநாயகத்துல பேரறிஞர் இதை எதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? நான் தனி மனிதர்களை சொல்ல மாட்டேன். ஒரு அரசு தான் பொறுப்பேற்கணும். காவல்துறையோ தனிப்பட்ட நபரையோ குற்றம் சாட்டுவதில் பலன் இல்லை. ஒரு அரசு தான் பொறுப்பேற்கணும். இந்த அரசு திமுக அரசு. இந்த திமுகவை ஸ்தாபித்தவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. அவர் சொன்னார், மாற்றான் தோட்டத்திற்கு மல்லிகைக்கும் மனம் உண்டுனாரு. ஆனா மறு கருத்து சொல்வதற்கு மீது நாற்றத்தை அள்ளி வீசுகிறவர்களை பற்றி வேற என்ன சொல்ல முடியும்? எனவேதான் நான் சொன்னேன், இவர்கள் இதயம் இருக்க வேண்டிய இடத்தை இரும்பு குடோனுக்கு வாடகைக்கு விட்டு விட்டார்கள். மூளை இருக்க வேண்டிய இடத்துல இவர்களுக்கு முப்புதல் மண்டி கிடக்கிறது. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.